ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள். இது தமிழ் நாவல்களின் சங்கமம். சந்திப்போமா அத்தியாயம் 23. அந்த உருவம் மெல்ல நடந்து தியாவின் அருகில் வந்தது. இதனை அறியாமல் கழுத்து வரை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள். அந்த உருவம் அருகில் இருந்த தலையணையை எடுத்து அவள் முகத்தில் வைத்து அழுத்த திடுக்கிட்டு எழுந்தாள். இருட்டில் அடையாளம் தெரியாத உருவம் தன்னை தலையணையை வைத்து அமுக்க சுதாரித்து கத்தும் முன் வாயை பொத்தியது. ஹஸ்கி வாய்ஸில், கத்தி தொலைக்காதடி குள்ளச்சி என்றது அந்த உருவம். உடனே வாயிலிருந்த கையை தட்டி விட்டவள் அவனை கீழே தள்ளி தலையணையால் அடிக்க துவங்கினாள். அறிவு கட்டவனை, எரும மாடு, சைக்கோ, தூக்கத்தில் இருக்கவங்களை இப்படியா எழுப்புவாங்க? பாவி பயலே, உன்னால நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா என்றாள். ஏய், அடிக்காதடி குட்டி சத்தான், வலிக்குது என்பவனுக்கு இன்னும் 4 அடி சேர்த்து கொடுத்து விட்டு சைடு டேபிளின் மேல் இருந்த நைட் லேம்பை ஆன் செய்தார். எம்மா, என்ன அடி! முதல்ல ஜானுமா கிட்ட சொல்லி உனக்கு தீனியை குறைக்க சொல்லணும் என்று உடலை தேய்த்தபடி அமர்ந்திருந்தவன் விஸ்வாவே தான். ஆமாம், நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு விருது கொடுப்பாங்க. உயிர் போய் உயிர் வந்திருக்கு பண்ணாட. நான் இன்னும் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலை. அநியாயமாக அல்பாயுஸில் போயிருப்பேன். அப்புறம் உனக்கு ஜானகி கையில் சாப்பாடு கிடைக்காது, ஜெயிலர் கையில் தாண்டி. அது போகட்டும், இப்போ எதுக்குடா என்னை மிட் நைட்டில் எழுப்பி விட்டு கடுப்பிடிக்கிற என்று முகத்தை சுருக்கி கொண்டு கேட்டாள். ஒருத்தன் நம்ம கூட இருந்தானே, இப்போ ஊருக்கு போயிருக்கானே, சரியாக சாப்பிட்டானா, தூங்குனானா, ஏதாச்சும் கேட்டியாடி? அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்த அப்புறமாச்சும் வந்து பார்த்தியா? செல்ஃபிஷ் என்றான் வருத்தம் கலந்த டோனில். அவன் குரலில் அமைதியானவள், சாரி விஜு, நான் ஏதோ டென்ஷனில். ஆனால் கீழே டின்னர் அப்போ விஷாலா நான் கிட்ட கேட்டேன், நீ டயர்டாக இருக்க, ரெஸ்ட்டு வேணும், தூங்கிட்டேன்னு சொன்னான். அதான் டிஸ்டர்ப் பண்ண மனசு வரலடா என்று கெஞ்சும் குரலில் சொன்னாள். சரி, என் கூட வா என்று அவன் கைப்பற்றி இழுக்க, எங்கடா இழுத்துட்டு போற? ஆட்சி பார்த்தா சாமியாட போகுது என்பதையே மந்திரமாக ஜெபித்தவளை மாடியில் கொண்டு வந்து நிறுத்தினான். இதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா என்று அவள் சொல்ல, அவளிடம் ஒரு நீளமான தங்க நிறத்தாலான கோப்பையை நீட்டினான். விஜு, வின் பண்ணிட்டியா என விழி விரித்து வாயை கைகளால் பொத்தி ஆச்சரியமாக கேட்க, அவன் ஆம் என்று தலையசைத்தான். அதை கையில் வாங்கி கொண்டவள், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ விஜு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா என்றாள். போதும் போதும், இப்படி வந்து உட்காரு என்று அவன் அமர்ந்து கொண்டு அருகில் இருந்த காலி இடத்தை சுட்டி காட்டினான். அவளும் அமர்ந்து கொண்டாள். டேய் விஜு, நீயா பேசுகிற? அவன் புதுசாக வந்தவனா என்ன பெரிய இவனா? ஓவரா சீன் போட்டு கத்துறான்னு திட்டுவேன். இப்போ நல்லவன் அண்ணான்னு சொல்கிற. எனக்கு பாடி கண்டிஷன் கொஞ்சம் வீக்கு, பார்த்து பொட்டுன்னு போயிட போகிறேன் என்றாள். அவனோ சிரித்து விட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா அவனை பற்றி தெரியல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான் என்று முடித்தான். இந்த ஞானோதயம் எப்பராசா பிறந்துச்சு? கன்னத்தில் கை வைத்து கதை கேட்பதை போல பாவனை செய்ய, நம்ம கூர்க் டூர் போனோம்ல, அப்போ உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் இருந்த போதி மரத்தடியில் தான் கிடச்சிது என்றான் நக்கலாக. வாயை பிளந்தவள், டெக்கிருக்கா, அது ஆக்சிடெண்ட் இல்லை, ஒரு ட்ராப்பில் காலை வச்சதுக்கு என்னமோ பிரேக் பிடிக்காத தண்ணி லாரியில் அடித்து ஏரில் ட்ராவல் பண்ண மாதிரி பேசுகிற என்றாள். ஐயோ என்று இருந்தது விஸ்வாவிற்கு. சரிம்மா தாயே, உனக்கு காலில் அடிபட்டப்போ போதுமா என்க. அதன் பிறகு அதற்காக அவன் பட்ட கஷ்டங்களை சொல்ல, டூர் பெர்மிஷனுக்காக ஆட்சிக்கு ஐஸ் வைத்து ஃபீவர் வர வைத்த கதையெல்லாம் பேசி சிரித்தனர். 1 வாரம் பேசாத கதையெல்லாம் பேசி பேசி அன்று விடிய தூங்காத இரவாக கழிந்தது. தியாவின் மனதில் இருந்த ஒரு விஷயத்தை விஸ்வாவிடம் சொல்ல அவன் குழம்பி போனான். விஸ்வா கூறிய ஒரு விஷயத்தை கேட்ட தியா துள்ளி குதிக்காத குறைதான். அந்த இரண்டுமே தன் எதிர்காலத்தில் புயலாக வீசும் என்பதை இருவருமே அறியவில்லை. அத்தியாயம் 23 முடிவிச்சது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள். இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம். நன்றி, வணக்கம்.